வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கக்கூடிய இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வருடத்திற்கு 6000 ரூபாய் எப்படி பெறதுன்றதை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் இந்த அமௌண்ட் ஆனது வாங்குறீங்க, நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வாங்காம இருக்கீங்க. ஸோ அவங்க எப்படி அப்ளை பண்ணலான்றதை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். PM கிசான் சம்மன் நிதி திட்டம் முழு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திட்டங்க. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திட்டங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் விவசாய நிலம் வைத்திருக்க எல்லா விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாங்க. இந்த திட்டத்தின் நிதி உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 6000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தராங்க. சோ எப்படி வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்திற்கு 3 தவணையா பாத்தீங்கன்னா தலா 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியா வர வைக்க கூடிய ஒரு ஸ்கீமா தாங்க இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டம் பார்க்கப்படுதுங்க. இதோட முக்கிய தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய நிலம் வைத்திருக்க குடும்பங்களுக்கு மட்டும் தாங்க இந்த ஸ்கீமானது பொருந்தும். தகுதியுடைய விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த ஸ்கீமானது போய் சேரணும்ன்றதுக்காண்டி விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அப்ளை பண்ணுங்க. அந்த விடத்துல நீங்க வீட்டு மனையோ இல்ல வேற ஏதாச்சும் பிசினஸோ செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட் ஆகி வந்துருச்சுன்னா கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நின்றுடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ விவசாய நிலம் வைத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இதனோட முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு உதவுகரமாக தாங்க இந்த அமௌண்ட் வழங்கப்படுது. அதாவது உரம், விதை மற்றும் பூச்சி மருந்துகளுக்கு பயன்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது வருடத்திற்கு 6000 ரூபாய் தந்துட்டு இருக்காங்க. சோ யாருக்கெல்லாம் இந்த திட்டம் தகுதியானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் வைத்திருக்க விவசாயிகளுக்கு எல்லாமே இது தகுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட பெயர்ல பாத்தீங்கன்னா பட்டா இருக்க வேண்டும். அதாவது விவசாயியின் நிலம் பாத்தீங்கன்னா விவசாயி பெயர்ல பட்டாவா இருக்க வேண்டும். வங்கி கணக்கு மற்றும் ஆதார் இணைப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அவசியங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் ஆனது கட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்கம் டாக்ஸ் செலுத்துவர்களுக்கும் இந்த தவணை தொகையானது கட் பண்ணிடுவாங்க. பெரிய நில உரிமையாளர்கள், அதாவது வேலி கணக்குல அதிகமா நிலம் வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் ஆனது ரிஜெக்ட் ஆகிடும். இந்த 3 கேட்டகரியில வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ முற்றிலும் விவசாயத்தை நம்பி டாமினேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமானது பொருந்தும். விண்ணப்பிக்க வேண்டிய முக்கிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, பட்டா சிட்டா, மொபைல் நம்பர், இது எல்லாமே வச்சிருந்தாவே போதுமானது. நீங்க ஆன்லைன்ல ஈஸியா விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்க இல்லைன்னா CSC மையங்கள்ல போய் கூட இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சோ முக்கிய குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் வைத்திருப்பவர் மேல பட்டா இருக்கணும். அது விவசாய நிலமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஜாப்லயோ இல்ல இன்கம் டாக்ஸோ இல்ல நிலத்துல அதிகமா 20 ஏக்கர் 30 ஏக்கர் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது செல்லுபடி ஆகாது. கரெக்டான தகுதி உள்ள விவசாயிகள் மட்டுமே இதை அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அப்ளை செய்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே அப்ளை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PM கிசான் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு உள்ள போங்க. அதுல பாத்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்யுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் விவரங்களை பதிவு செய்யுங்க, நில விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் செய்யுங்க. அப்ரூவ்டுக்கு பார்த்தீங்கன்னா காத்துருங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூ கலர்ல டிக் வரும். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க இரண்டாவதா பார்த்தீங்கன்னா நீங்க CSC சென்டர்ல போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். நீங்க ஓனா அப்ளை பண்றதை விட உங்க அருகாமையில் இருக்க நெட் சென்டர்ல போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும்.
உங்களுக்கு எந்த ஒரு தவறும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக பண்ணுறதை விட உங்கள் அருகாமையில் இருக்க சிஎஸ்சி சென்டர், அதாவது நெட் சென்டரை அணுகி அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இனி வரையும் காலங்களில் விவசாயிகள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு பணம் எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் வெப்சைட்டில் நீங்கள் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட அமௌண்ட்டு இப்போ எவ்வளோ வந்திருக்கு, இது வரைக்குமே எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் ஆதார் எண்ணை பதிவு பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் அந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ தவணை வாங்கியிருக்கீங்க, இது வரைக்கும் எத்தனை தவணை உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி விளாக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி செய்யாத இருக்கிறதால ஸோ அவங்களோட பணம் பார்த்தீங்கன்னா கட் ஆயிருது. அதனால கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணிடுங்க. ஆதார் எண்ணுடன் உங்கள் மொபைல் நம்பரை இணைச்சிக்குங்க, அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் தவறான விவரங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக தாங்க செய்யும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுங்க. ஸோ இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் எண்ணோட உங்கள் அலைபேசி எண்ணை லிங்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தவறான நில ஆவணங்களை கொடுக்காதீங்க. நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.